வணக்கம். வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரவை பாயாசம் பார்க்க போறோம். இந்த ரவை பாயாசம் 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம் நம்ம. யாராவது கெஸ்ட்டு வந்தா கூட இந்த ரவை பாயாசம் செய்து கொடுக்கலாம். புதுசா ட்ரை பண்றவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரவை பாயாசம். அதேமாரி நம்ம பூஜை, பண்டிகை நாள்லாம் செய்து இந்த பாயாசம் செய்யலாம் வீட்ல நமக்கு. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அப்படியே லைக் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 2 கப் அளவு பால் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாலோட அளவு வந்து 1/2 லிட்டர். ரவை வந்து 1/4 கப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த இந்த ரவையோட அளவு வந்து 80 கிராமு. இதுக்கு டபுளா வந்து நானு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். ரவை 1 பங்குன்னா 2 பங்கு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் நீங்க. இப்ப நம்ம ரவையெல்லாம் வறுத்துக்கலாம். ஸ்டவ்வுல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். பாத்திரம் நல்லா காஞ்சதும் அதில 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய் நல்லா உருகுண்டு முந்திரி, திராட்சை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை நீங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்குங்க. கொஞ்சம் பொன்னிறமா வர அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த திராட்சைலாம் நல்லா புஸ்ஸுன்னு வர அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்க முந்திரி, திராட்சை நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ முந்திரி, திராட்சைலாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதிலயே சாரப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். சாரப்பருப்பு போட்டிங்கன்னா பாயாசத்துக்குலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுவும் ரவை பாயாசத்துக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உங்களுக்கு. ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டு வறுத்துக்கலாம். நெய்யிலே போட்டு வறுத்துக்கலாம். இப்போ சாரப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற நெய்யிலே நம்ம இந்த ரவைய போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க இந்த ரவையோட அளவு வந்து 80 கிராம். ஸ்பூன்ல பார்க்க போனா 4 ஸ்பூன் அளவு தான் வரும் உங்களுக்கு. இப்போ ரவைய நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துங்க. ரொம்ப செவுக்கிற அளவுக்கு வறுக்காதீங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு எடுத்துக்கங்க. நல்லா வறுத்துட்டு பார்க்கலாம். பாருங்க ரவைய நல்லா வறுத்துட்டோம் பாருங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு ரவை. இப்போ நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களா, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி ரவையெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் மீதி பால் ஊற்றுக்குங்க. ஏன்னா கட்டி தட்டிடும். அதனால கொஞ்சம் நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்புறம் மீதி பால் எடுத்து ஊற்றிக்குங்க. பால் வந்து நான் காய்ச்சாத பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணா ஊற்றிக்கலாம். நான் 1/2 லிட்டரு காய்ச்சாத பால் எடுத்து வச்சுருக்கேன். கப் அளவு பார்த்தீங்கன்னா 2 கப்பு இந்த பாலோட அளவு. இப்போ நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி கொடுத்துன்னே இருங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காது உங்களுக்கு. நீங்க அப்படியே பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே விட்டுட்டீங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால கொஞ்சம் கொதி வர அளவுக்கு கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, இப்போ அந்த ரவை வந்து அடி பிடிக்காது உங்களுக்கு. பாருங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. இப்போ நல்லா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வேகட்டும் ரவை. ரவை வந்து சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. நல்லா கொதி வருது பாருங்க. ஒரு 5 நிமிஷம் அளவு வேகட்டும் ரவை. பாருங்க ரவை வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா வெந்து திக்கா வந்திருக்கு பாருங்க பாயாசம். இப்போ வந்து நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம்.
சர்க்கரை வந்து நான் 1 பங்குக்கு 2 பங்கு இப்போ அந்த 1 கப்பு ரவை எடுத்தேன் பாருங்களேன், அதில வந்து 2 கப்பு நான் சர்க்கரை போட்டுருக்கேன் நானு. அதுவே கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சர்க்கரை வேணா ஒரு 2, 3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கங்க நீங்க. அதுவே கரெக்ட்டா இருக்கும். தித்திப்பு வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப சர்க்கரை போட்டு ஒரு கொதி வரணும். நல்லா கலந்து குடுத்துக்குங்க. பாருங்க சர்க்கரை போட்டு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்க. இது ஆற ஆற திக்கா வரும். அதுக்கு தகுந்த மாரி பால் நீங்க ஊத்திக்கலாம் நீங்க. இப்ப வந்து ஏலக்காய் பொடிச்சு வச்சிருக்கேன் பாருங்களேன், ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்ப வறுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை, அந்த சாரப்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து குடுத்துக்குங்க. இப்ப பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டா கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் நமக்கு தூக்கலா தெரியும். அதனால வந்து ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. ரவையும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்ப பாயாசம் ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாயாசம் எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சீக்கிரமா சாப்பிடலாம். நீங்க ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, டக்குன்னு இந்த பாயாசம் ரெடி பண்ணி சாப்பிடலாம் நீங்க. அதேமாரி யாராவது கெஸ்ட்டு வந்தா கூட டக்குன்னு இந்த ஸ்வீட் செஞ்சு கெஸ்ட்டுக்கு குடுக்கலாம் நம்ம. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சீக்கிரமா பண்ணலாம் இந்த பாயாசம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாயாசம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதேமாரி நீங்களும் செய்து பாருங்க. இதேமாரி அ நிறைய பாயாசம் நம்ம சேனல்ல இருக்குது பாருங்க. இதோட அளவுலாம் நான் ஐ பட்ல குடுக்குறேன் பார்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வணக்கம்.